கண்ணெதிரே தோன்றினாள். டேய், அதுக்காட உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் ராஸ்கல். அனிதாமா கூட சேர்ந்து சதி பண்ணிட்டு இப்ப அவங்களே காட்டி கொடுக்குற. சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இங்க பார், நான் எந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும்னு நீ சொல்லக்கூடாது. உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியை நீ காட்டி கொடுக்க பாக்குற. இது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? நான் சொல்ற வேலையை செய்யறதுக்கு வந்துட்டு தேவையில்லாம வேற ஏதோ வேலையை செய்யறேன்னா எனக்கும் நீ துரோகம் பண்ற. ரெட்ட துரோகம். இதுக்கே உன்னை என்ன வேணாலும் செய்யலாம் தெரியுமா? சார், நீங்க நினைக்கிற அளவுக்கு சார், இனிமே சக்தி மேல மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும். சீக்கிரமா உன் ரிசல்ட்டை காட்டு, இல்ல அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இந்த பிளான் மட்டும் கரெக்டா நடந்திருந்தா இந்நேரம் சக்தி கதை முடிஞ்சிருக்கும். இப்ப நடந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம நம்ம நிம்மதியா இருந்திருக்கலாம். அனிதா கிட்ட நல்ல பேர் வாங்கி அவளை கரெக்டும் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த ரத்னமும் நம்மளை கடிச்சு வச்சிருக்க மாட்டான். நம்ம ரூட்டும் கிளியர் ஆயிருக்கும். ஆனால் இந்த சக்தி தப்பிச்சு நம்ம உயிரை வாங்குறாளே. சக்தி, அடுத்த பிளான்ல நீ மிஸ் ஆகவே மாட்டேன். இந்த விளக்கு பூஜை முடியறதுக்குள்ள நான் அதை செஞ்சு காட்டுறேன். என்னம்மா சக்தி சொல்ற? 1000 பேருக்கா? ஆமாங்க ஐயா. சதீஷ் சார், கேட்டியா? சக்தி நம்ம ரெஸ்டாரண்ட்டை விட்டு போனாலும் நமக்கு நல்லது பண்றதுக்காக எவ்வளவு பெரிய ஆர்டர் எடுத்துட்டு வந்திருக்கா பாத்தியா? சார், சக்தியை நீங்க சொந்த பொண்ணு மாதிரி பாக்குறீங்க. சக்தி உங்களை அப்பா மாதிரி நினைக்குது. அதனால இந்த மாதிரி நல்ல காரியங்களா செய்ய தானே தோணும். சரி சக்தி, 1000 பேருக்கு யார் அன்னதானம் கொடுக்கறாங்க? ருத்ராமா தாங்க ஐயா. வீட்ல விளக்கு பூஜைக்கு பெரிய லெவல்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த நல்ல நாள்ல 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் அம்மா கிட்ட சொன்னேன். அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதான் முதல் வேலையா உங்களை பார்த்து ஆர்டர் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வேற யாருக்கோ தான் ஆர்டர் கொடுக்க வந்திருக்கான்னு நினைச்சா இவ ருத்ரான்னு சொல்றாளே. இந்த ஆர்டரை நாம எடுத்தோம்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில நாம ருத்ராவை சந்திக்க வேண்டியிருக்குமே. அது தேவையில்லாத பிரச்சனையில தான் முடியும். இது சரியா வராதே. காலையில 8 மணிக்கே அன்னதானம் ஆரம்பிச்சிடலான்னு இருக்கோம். அதனால எங்களுக்கு நீங்க 7 மணிக்கே சாப்பாடு சப்ளை பண்ணிரணும். சாரிமா சக்தி, இந்த அன்னதான ஆர்டரை என்னால எடுத்துக்க முடியாது. என்னங்க ஐயா திடீர்னு இப்படி சொல்றீங்க? அன்னதான ஆர்டர் கொடுக்க வந்திருக்குன்னு சொன்னதும் அவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. இப்ப பார்த்தா முடியாதுன்னு சொல்றீங்க. அப்போ ஒரு உணர்ச்சி வேகத்துல சந்தோஷப்பட்டுட்டேம்மா. அப்புறம் நிதானமா யோசனை பண்ணி பார்க்கும்போதுதான் 1000 பேருக்கு சாப்பாடு பண்ணணுங்கிறது எனக்கு என்னமோ முடியாதுன்னு தோணுது. ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ ஆளுங்களும் இல்லை சக்தி. பேசாம நீ வேற எங்கேயாவது ஆர்டர் கொடுமா, அதான் நல்லது. உங்களால முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனாலதான் நான் உங்ககிட்ட வந்து நிக்கிறேங்க ஐயா. நீங்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. நீங்க தான் இந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு அன்னதானத்துக்கு சாப்பாடு சப்ளை பண்ணணும். சார், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சார். நான் தானே சமைக்க போறேன். எனக்கு தெரிஞ்ச சமையல்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, சப்ளையர்ஸும் இருக்காங்க சார். அவங்கள நான் உதவிக்கு கூட்டுக்கிறேன் சார். எனக்கு தெரிஞ்ச சமையல்காரங்களை வச்சு சக்தி கொடுக்குற ஆர்டர் எடுத்துக்கலாம் சார். சதீஷ், உனக்கு எதுவும் தெரியாது. வாயை மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. ஐயா, இப்ப எதுக்கு அவரை திட்டுறீங்க? அவரு சாப்பாடு ரெடி பண்ணி தரேன்னு தானே சொல்றாரு. அதெல்லாம் முடியாது சக்தி, புரிஞ்சுக்கம்மா. அனிதாமா மேல உள்ள கோவத்துலதான் வேண்டான்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. நீங்க ஏன் முடியாதுன்னு சொல்றீங்கன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாளா? இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? அனிதாமா உங்ககிட்ட நடந்துகிட்ட விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தானே நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க. ஐயோ,
அதெல்லாம் கிடையாது சக்தி. நீ எதுக்கு அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து இதோட முடிச்சு போட்டுட்டு இருக்க? அதையெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். நான் எதையும் மனசுல வச்சுக்கல. இல்ல இல்ல, நீங்க அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. நான் சொன்னா நீங்க எந்த மறுப்பும் சொல்லாம சாப்பாடு ரெடி பண்ணி தருவீங்கன்னு நான் ருத்ராமா கிட்ட எவ்வளவு நம்பிக்கையா சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? இப்ப போய் அவங்க முகத்துல எப்படி முழிக்கிறதுனே தெரியல. அன்னதானம் போடுறதுனால ருத்ராமாக்கு மட்டும் இல்ல, அதை சமைச்சு கொடுக்கற உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்குங்கிற நல்ல எண்ணத்துலதான் இந்த ஆர்டரே நான் கொடுக்க வந்தேன். நம்பிக்கையா வந்தவள ஏமாத்தி அனுப்புறீங்க. மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் கிளம்புறேங்கய்யா. ஐயோ, இவ்வளவு வேற மனவேதனைப்படுத்தி அனுப்புறமே. சக்தி நில்லுமா. அதான் நீங்க பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களேயா. நான் கிளம்புறேன். சக்தி சரிம்மா, உனக்காக நான் பண்ணி கொடுக்குறேன். போதுமா? ஐயா, நீங்க உண்மையாதான் சொல்றீங்களா? உங்ககிட்ட நான் ஏமா போய் சொல்ல போறேன்? உன்னை மனவேதனைப்படுத்தி அனுப்பிட்டு என்னால எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? ரொம்ப நன்றிங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். சரிங்க ஐயா, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. சரி சக்தி. சக்தி, என்ன சக்தி, என்ன பிடிக்காத மாதிரி திரும்பி நிக்கிற? நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டேன்? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். இல்ல சக்தி, நானும் பெரிய தப்பு பண்ணலன்னு தான் நினைச்சுப்பேன். இது ஒரு ஹேபிட். எப்பயாவது ஒன்று இல்லைன்னா 2 சிகரெட் பிடிப்பேன். வேலை டென்ஷனுக்கு இது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். தட்ஸ் ஆல். சரிங்க சார், இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? ஏன் இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? என்னை பார்த்து நீ பார்க்காம போனோன்னு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கே ஒரு சின்னதா கில்ட்டி ஃபீல் வந்துருச்சு. அதனால தான் உங்ககிட்ட என்னோட நியாயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். பாரு, இப்ப கூட நீ என் முகத்தை பார்க்கல. எப்பவும் போல சாதாரணமாவே இருக்கலாமே. நான் சாதாரணமா தான் சார் இருக்கேன். சரி, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நீ நார்மலா தான் இருக்க. இப்போ நான் சிகரெட் பிடிக்கிறத பார்த்து என்னை பத்தி ஏதாவது நினைக்கிறியா? எதுவும் மறைக்காம உண்மையை சொல்லணும். சொல்லு சக்தி. சாதாரணமா மாச சம்பள வேலைக்கு போறவங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் இருக்கும் சார். நீங்க ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி. உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும். ஆனா உங்கள மாதிரி பொறுப்புல இருக்கிற எத்தனையோ பேர் சிகரெட் பிடிக்காம இருக்காங்க. சிகரெட் பிடிக்கிறது கேன்சர் வர்றதுக்கு காரணமா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நுரையீரலுக்கு இது ரொம்ப கெட்டதாம். உங்களுக்கு சிகரெட் பிடிக்க தோன்றப்போ என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஆவாரம் பூ டீயோ செம்பருத்தி டீயோ
இல்ல சுக்குமல்லி டீயோ போட்டு தரேன். அத குடிச்சு பழகுனா இந்த பழக்கம் உங்களுக்கு தன்னால மறந்து போயிடும். இப்ப என்ன, நான் சிகரெட்டை பிடிக்க கூடாதுன்னு சொல்றேன் அதானே? ஐயோ, எனக்கு தோன்றத நான் சொன்னேன். உங்களை சிகரெட் பழக்கத்தை நிறுத்த சொல்றதுக்கு நான் யாரு? ஏய், என்ன சக்தி இப்படி சொல்லிட்ட? நான் யாருன்னு? இங்க பாரு, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல வெல்விஷர்னா யாருன்னு தெரியுமா? நீ மட்டும்தான். அப்படிதான் நான் உன்னை பார்க்கறேன். நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா உரிமையோட சொல்லலாம். எந்த தயக்கமும் வேண்டியதில்லை. நீங்க இப்படி சொல்றது உங்களோட பெருந்தன்மை சார். சரி தப்புன்னு என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். சிகரெட் பிடிக்கிறது தப்பு இல்லைன்னு நினைச்சா நீங்க எப்பவும் போல சிகரெட் பிடிங்க. தப்புன்னு நினைச்சீங்கன்னா விட்டுருங்க. எதுவா இருந்தாலும் அது உங்க கையில தான் இருக்கு. நான் சிகரெட் பிடிச்சது தப்புதான். செஞ்ச தப்பை நியாயப்படுத்துறது தான் பெரிய தப்பு. நம்ம சாதாரணமா நினைக்கிற ஒரு விஷயம் நமக்கு நெருக்கமானவங்க பார்வையில தப்பா இருக்கு அப்படின்னா அது தப்புதான். இனிமே நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் சக்தி. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சக்தி, நிஜமா. தேங்க்ஸ். நான் தான் சக்தி உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சக்தி, எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்றது? இங்க எந்த வேலையும் இல்லக்கா, நீங்க போய் கிச்சன்ல வேலையை பாருங்க. சரி.
சொல்லுங்கண்ணே, அன்னதானம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடந்துட்டு இருக்கா? சிறப்பா நடந்துட்டு இருக்கு சக்தி. ஆபீஸ் ஸ்டாஃபுங்க, கம்பெனி ஒர்க்கர்ஸ், பொதுமக்கள்னு எல்லாரும் கூட்டம் கூட்டமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இத கேக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஆனா எக்காரணத்தை கொண்டும் அன்னதான சாப்பாடு பத்தாம போயிடக்கூடாது. ஆ. ஒரு 100 பேருக்கு சாப்பாடு இருக்கும் போதே எனக்கு கால் பண்ணுன. நான் ரெஸ்டாரண்ட்ல சொல்லி 500 பேருக்கு சாப்பாடு அனுப்ப சொல்றேன். எல்லாரும் வயிறார சாப்பிட்டு நம்ம ருத்ராமாவை வாயார வாழ்த்தணும். அதானே எனக்கு முக்கியம். சரிம்மா, கவலைப்படாம இரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பூஜை விஷயத்த நல்லபடியா பண்ணு. சரிண்ணே. சக்தி, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுமா. அம்மா, நான் சொன்னதுக்காக இங்க வந்து விளக்கு பூஜையில எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. ஏய், இது என்ன 3வது மனுஷங்களுக்கு சொல்ற மாதிரி எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் உன்னை பெத்தவடி. ருத்ரா அம்மா உன்னை நம்பிதான் பூஜைக்கான பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து என் மகளுக்கு உதவி பண்றேன். இது என்னோட கடமை. இதுக்கு போய் எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? அம்மா, அம்மனுக்கு அலங்காரம்லாம் சரியா பண்ணிருக்கனான்னு ஒரு தடவை பாருங்க. இன்னும் ஏதாச்சும் பண்ணணுமான்னு பார்த்து சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன். என்ன சக்தி, விளக்கு பூஜைக்கான அலங்காரம் உனக்கு என்ன புதுசா? சின்ன வயசுல இருந்தே அந்த புனிதமான காரியத்தை நீ பண்ணிட்டு இருக்க. இதுல நான் பார்த்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த விஷயத்துல நான் தான் என் செல்லக்குட்டி கிட்ட கத்துக்கணும். சரிம்மா, சாமிக்கு பண்ணிருக்கிற நெய்வேத்தியத்தெல்லாம் போய் எடுத்துட்டு வந்துடலாம். வாங்க. சரிம்மா, வா. வணக்கம் மேடம். ஏய், உன்னை பார்த்தாலே எனக்கு காண்டாவுது. இதுல வணக்கம் வர வைக்கிறியா? வர கோபத்துக்கு உன்னை ஏதாவது பண்ணிடுவேன். போ இங்க இருந்து. மேடம், நான் உங்க விசுவாசி மேடம். நீங்க என்ன அடிக்கலாம், திட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். அதுக்கான முழு உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா இருந்தாலும் என்னோட மனசு உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு துடிச்சிட்டே இருக்கு மேடம். இது வரைக்கும் நீ எனக்கு என்ன நல்லது பண்ணிருக்க? இதுக்கப்புறமும் நீ நல்லது பண்ணுவேன்னு உன் இதையும் துடிச்சிட்டு வேற இருக்கா? போடா வெத்து வெயிட்டு. அந்த வேலைக்காரிய ரேப் பண்ணி கொலை செய்யறதுக்கு ஆளுங்களை செட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். அது மொக்கையா ஃப்ளாப் ஆயிடுச்சு. அப்புறம் அவகிட்ட இருந்து சாமி நகையை அடிச்சிட்டு வரேன்னு டூப்ளிகேட் நகையை அடிச்சிட்டு வந்திருக்க. இது எல்லாத்துலயும் நீ சொதப்புனதுனாலதான் என்னால அந்த வேலைக்காரியை எதுவும் செய்ய முடியாம போச்சு. அவ நினைச்ச மாதிரியே எந்த பிரச்சனையும் இல்லாம விளக்கு பூஜைய சிறப்பா சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கா. அவளை பாக்குறப்போ எனக்கு கோவம் எப்படி கொப்பளிச்சிட்டு வருது தெரியுமா? இருந்தாலும் நான் அவளை விட போறதில்ல. இந்த பூஜையில அவளுக்கு நான் ஒரு தரமான சம்பவம் பண்ண போறேன். என்ன மேடம் பண்ண போறீங்க? குத்து விளக்குல எண்ணெய்க்கு பதிலா பெட்ரோலை ஊத்தி வச்சு அவ கையால ஏத்த வைக்க போறேன். அப்படி ஏத்துனா என்ன மேடம் நடக்கும்? விளக்கு அவ ஏத்துறப்போ தீ குப்பன்னு பத்திக்கிட்டு அவ கையெல்லாம் வெந்து போயிடும். எப்படி என் பிளான்? ஏய், எதுக்கு இப்ப சிரிக்கிற? இல்ல மேடம், ஏதோ புதுசா யோசிப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனா இவ்வளவு மொக்கையா யோசிப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. மேடம், பெட்ரோல் ஊத்தி இருக்கிற விளக்க நீங்க சொல்ற மாதிரி ஏத்துனா நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும் தான். ஆனா அந்த விளக்கை ஏத்துறதுக்கு பக்கத்துல போகும்போது பெட்ரோலோட குப்புன்னு அடிக்குமே மேடம். அப்புறம் எப்படி அந்த விளக்கு ஏத்துவாங்க? அதுக்கப்புறம் தூக்கி கீழே ஊற்றிட்டு திரும்ப எண்ணெயை ஊற்றிட்டு திரிய போட்டு அவங்க பாட்டு ஜாலியாக விளக்கு ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காது. அப்படின்னா இப்ப என்னதான் பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். இந்த பூஜையில சக்தியை காலி பண்றதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். இதை நான் முன்னாடியே உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன்னா ஏற்கனவே 2-3 பிளான் சொதப்பிட்டேனா, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு கூட நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ நீங்க சொன்ன அந்த மொக்க பிளானை கேட்டதுக்கு அப்புறம் என் பிளான் தாராளமாக ஒர்க் அவுட் ஆகும் தான் மேடம் தோணுது.
தயவு செய்து கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ப்ளீஸ். அப்படி என்னதான் நீ சயின்டிபிக் பிளான் பண்ணிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்க ஆர்வமா தான் இருக்கேன். சொல்லு சொல்லு. சொல்றேன் மேடம். இதான் மேடம் என்னோட பிளான். இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? 2 தோல்விக்கு அப்புறம் 3வது திட்டத்துல கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி நல்லாதான் யோசிச்சிருக்கேன். குடு, அதை என்கிட்ட குடு. தேங்க்ஸ். இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். மேடம் 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 ஒரே ஒரு நிமிஷம். நீங்க பாட்டுக்கு ஆர்வ கோளாறுல முதல் விளக்குல இதை போட்டுறாதீங்க. இன்னைக்கு விளக்கு பூஜை உங்களுக்கு தான். முதல் விளக்கு உங்களை தான் ஏற்ற சொல்லுவாங்க. அப்புறம் பிளானு ரிட்டர்ன் உங்களுக்கே அடிக்கும். அதனால நடு விளக்குலையோ இல்லை கடைசி விளக்குலையோ எதையும் வந்து போட்டு விட்டுருங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அப்பா, எப்படியோ நம்ம ஆளுக்கு நம்ம மேலே இருந்த கோவம் போய் ஹாப்பி மூடு கொண்டு வந்தாச்சு. நம்ம திட்டப்படி சக்தியை காலி பண்ணிட்டோன்னா அப்புறம் இந்த பியூட்டி நம்ம தோலில் தானாக வந்து சாஞ்சிரும். அப்புறம் லவ் டுவேட் பாடிட்டு இந்த வீட்டோட மருமகனா ஜாலியாக இருந்துடலாம். வேலைக்காரி, இன்னியோட உன் கதை முடிஞ்சுது. என்னத்த கீழே பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. நீங்க அதெல்லாம் பார்க்காம ரூம்குள்ளே வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க. அனிதா, நானே ஆத்திரத்துல இருக்கேன். இதுல அவ பண்ற வேலைய நான் வேடிக்கை வேற பார்க்கணுமா? எனக்கு அப்படியே கோவமா வருது அனிதா. பூஜை முடிஞ்சதும் பாரு, அவ என்னமோ பெரிய இளவரசி மாதிரி எல்லாரும் பாராட்டி தீப்பாங்க. ஐயோ, அந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சாலே எனக்கு இப்பவே தலையெல்லாம் சுத்துது. நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காத அத்தை. ஏன் நடக்காது? அதான் பூஜை விளக்க நல்ல விதமா கொண்டு வந்துட்டாளே. அந்த விளக்கு பூஜையே அவளுக்கு சாவு பூஜையே ஆக போதாத்த. அனிதா, நீ என்ன சொல்ற? அப்படி என்ன பண்ணி வச்சிருக்க? விளக்குல பாஸ்பரஸ கலந்துட்டேன் அத்தை. பாஸ்பரஸா? எனக்கு புரியல. அது கலந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? பாஸ்பரஸ் விளக்க பத்த வச்சாலே அந்த கெமிக்கல் 2 அடி தூரத்துக்கு குப்புன்னு பத்தி எரியும்.
ஐயோ அனிதா என்ன சொல்ற நீ? அந்த விளக்குல தான் கெமிக்கலை கலந்திருக்கேங்கிற? அப்ப அந்த பூஜையில நாம தானே குடும்பமா நின்னு விளக்கேத்துவோம். அப்ப பாதிப்பு நமக்கும் தானே வரும். கூட நின்னு வேடிக்கை பாக்குற வேலைக்காருக்கு எப்படி பாதிப்பு வரும்? ஷோ அத்தை பதறாதீங்க. இந்த பூஜையில நாமளும் விளக்கேத்துற விஷயம் எனக்கு தெரியாதா என்ன? நம்ம ஃபேமிலில 7 பேர் தான் விளக்கேத்துவோம். ஆனா விளக்கு பூஜையில ஒத்த படையில விளக்கு வைக்க கூடாது. ரெட்டை படையில தான் விளக்கு வைக்கணும். அப்படின்னா பூஜையில 8 விளக்கு வச்சிருப்பாங்க. நம்ம 7 பேர் விளக்கேத்தி முடிச்சிட்டோம்னா 8வது விளக்கு ஏத்தாம இருக்கும். ஆமா ஏத்தாம இருக்கும். அந்த விளக்குல தான் கெமிக்கலை கலந்திருக்கேன். சரி, அந்த 8வது விளக்க கூட சக்தி எப்படி ஏத்துவா? முதல் விளக்க யாரு ஏத்துறாங்களோ அவங்க தானே கடைசி விளக்கே ஏத்தணும். இந்த பூஜை வேற உனக்காக நடக்கிறதுனால நீ தானே முதல்ல விளக்கேத்துவ. அப்ப கடைசி விளக்கே நீ தானே ஏத்தி ஆகணும். அப்ப பாதிப்பு உனக்கு தானே வரும். ஷோ, இது தெரியாம கெமிக்கலை வேற கலந்து வச்சிருக்க நீ. வா வா, எப்படியாவது அந்த கெமிக்கலை காலி பண்ணிட்டு வேற எண்ணெய் ஊத்தி வைக்கலாம். வா. அத்தை 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 அவசரப்படாதீங்க. அதுக்கெல்லாம் நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? பூஜை பண்ண உடனே அந்த 8வது விளக்க சக்தியை தான் ஏத்த சொல்லுவேன். குருக்களுக்கு பணம் ஏதாவது கொடுத்து பண்ண சொல்லிருக்கியா? ஒருத்திய சாகடிக்க போறேன்னு தெரிஞ்சா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் குருக்கள் எப்படி ஏத்த ஒத்துப்பாரு? அப்போ வேற என்ன சொல்லி இந்த குருக்களை சம்மதிக்க வச்ச? சென்டிமெண்டா பேசிதான் அவரை என் வழி கொண்டு வந்திருக்கேன். என் வீட்ல சக்திங்கிற பேர்ல ரொம்ப விசுவாசமா ஒரு வேலைக்காரி இருக்கான். எங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக இந்த பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பாவம் அவதான் முன்னாடி நின்னு பண்ணிட்டு இருக்கான். எங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற அவ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த 8வது விளக்க அவளையே நீங்க ஏத்த சொன்னா எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலோட சொன்ன. அவரும் ஃபீலோட சரின்னு ஒத்துக்கிட்டாரு அத்தை. அதனால அவ சாவினிக்கு நிச்சயம். நல்ல வேலை அனிதா, உன்னை நான் கூட என்னமோன்னு நினைச்ச அனிதா. பிரமாதமா ஸ்கெட்ச் போட்டு நீ வேலை பார்த்திருக்க. நீ பயங்கரமான ஆளுதான் மருமகளே. அவளை காலி பண்றதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாத்த. அந்த விளக்கை ஏத்துறப்போ தீ அவ மேல பரவி அப்படியே பத்தி எரிஞ்சுட்டு கதறி துடிச்சு சாகுறத என் கண்ணால நான் பார்க்கணும் அத்த. அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். அத பாக்குறதுக்கு நான் கூட ரொம்ப ஆர்வமா இருக்கேன் மருமகளே. அப்புறம் என்ன, சீக்கிரம் போய் ரெடி ஆகி வாங்க அத்த. இதோ நான் இப்ப ரெடி ஆயிடுறேன். இன்னும் கொஞ்சம் நகைங்க தான் போடணும். நான் போட்டு ரெடி ஆயிடுறேன். சரி, சீக்கிரம் வாங்க அத்த. ஷோ ஷோ, பெட்டெல்லாம் ஈரமாயிடுச்சே. மஞ்சப்பை இங்க எப்படி? இதுல என்ன இருக்கு? என்ன இது, இவ்ளோ பணமா? ஆச்சரியமா இருக்கே. ருத்ரா வீட்டுக்குள்ள குபேரன் குதிச்சு குதிச்சு விளையாடினாலும் இந்த ரூம்குள்ள அவன் எட்டி பார்த்ததே இல்ல. 3 கட்டு பணமா அவதாரமா எடுத்து குபேரன் பெட்டு கடியில படுத்திருக்கானே. இந்த குபேரன் எப்ப வந்தான், எப்படி வந்தான்னு தெரியலையே. இந்த பணத்தை வச்சு என்ன வாங்கலாம்? நம்ம கிட்ட நகைங்க தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நகைய வாங்கிடலாம். அப்பாடா,
சாமி நகைகளை எடுத்துட்டு போய் வித்து நித்யா கேட்ட 3 லட்சத்தை ரெடி பண்ணியாச்சு. விளக்கு பூஜை முடிஞ்சதும் முதல் வேலையா இத அவகிட்ட கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணிட வேண்டியதா. இந்துவோட கழுகு பார்வைக்கு சிக்காம இந்த பணத்தை மறைச்சு வைக்கணுமே. எங்க வைக்கலாம்? சரி, எங்க வைக்கலாம்? சூப்பர். பெட்டுக்கு எல்லாம் மறைச்சு வச்சிட வேண்டியதா. சீப்பா இந்த பெட்டெல்லாம் தூக்கி பார்க்க மாட்டா. ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சது. பெட்டு கடியில வச்சா கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைச்சோம். ஆனா எப்படியோ கண்டுபிடிச்சு எடுத்துட்டாலே. குரங்கு கையில மாட்டின பழத்தை கூட திரும்ப வாங்கிடலாம். ஆனா இவகிட்ட பணத்தை திரும்ப வாங்க முடியாதே. இப்ப என்ன பண்றது? இந்த பணம் எல்லாம் நம்ம பெட்டு கடியில இருந்துச்சுங்க. இந்த பணத்தை நானும் வைக்கல, வேற யாரும் இங்க வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்ல. அப்ப நீங்க தான் வச்சிருக்கணும். இந்த பணம் எப்படி வந்துச்சு, எதுக்காக இங்க கொண்டு வந்து வரைச்சு வச்சிருக்கீங்க? ஐயோ, இப்ப என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறது? சாமி நகையை போய் வித்துட்டு வந்த பணம் நான் இவகிட்ட சொல்ல முடியும்? என்ன யோசிக்கிறீங்க? எப்படி பொய் சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா? சேச்சே, நான் என்னைக்காவது உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கேனா? அப்புறம் எப்படி இன்னைக்கு மட்டும் நான் பொய் சொல்லுவேன்? ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும். இனிமே இப்படி எல்லாம் சொல்லாதன, மனசு வலிக்குது தெரியுமா? ஆமா ஆமா, என்கிட்ட நீங்க பொய்யே சொல்லாத ஆளுதான். அதனால்தான் பெட்டு கீழே 3 லட்சம் மறைச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, அது சரி. வீட்டுல இத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, நான் இருக்கேன். வீட்டுல இவ்வளவு பேர் உனக்காக வேலை செய்ய காத்துட்டு இருக்கும் போது நீ எதுக்கு பெட்டெல்லாம் தூக்கி போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? பேச்ச மாத்தாதீங்க. இந்த பணம் இங்க எப்படி வந்துச்சு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. வாழ்க்கையில உப்பு இருக்கணும், இல்ல உரப்பு இருக்கணும். இந்த வீட்டுல அதுவும் என் பொண்டாட்டி கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் பண்ணனா முடியுதா? அது சொல்லலன்னா பரவாயில்ல, சர்ப்ரைஸும் பண்ண விடாம தடுத்தா நான் என்னதான் பண்ணுவேன்? என்னங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க, சொல்லுங்க. அது சொல்றேன். அதாவது நான் அந்த பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா சொன்னீங்க. அத சின்ன லெவல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 பேர் சேர்ந்து மிளகா பிசினஸ் ஆரம்பிச்சோம். ஒரு 1000 கிலோ மிளகாவை எக்ஸ்போர்ட் பண்ணதுல கிடைச்ச லாபம் தான் இந்த 3 லட்சம். ஏங்க எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் இது! இத ஏங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஐயோ, திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறால, என்ன சொல்றது? இந்துமா என் தங்கச்சி ருத்ரா பிசினஸ்ல கோடி கோடிய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா. அவ கூட பிறந்த அண்ணனா நான் ஒரு 3 லட்சம் தான் லாபம் பார்த்திருக்கேன். இதெல்லாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸா? இப்போ இந்த 3 லட்சம் ரூபாவை தூக்கி முந்திரி பிசினஸ்ல போட போறேன். முந்திரி பிசினஸ் ஆரம்பிச்சாச்சு. அதுல இன்னும் பெரிய லாபம் வரப்போகுது. அதுல ஒரு 10 லட்சம் ரூபாய் லாபம் வந்தா ஏன் பொண்டாட்டிக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கி அழகு பார்த்தா எப்படி இருக்கும்? அதான் சர்ப்ரைஸ். பேசுனதுல மயங்கிட்டா. என்னங்க, நான் கூட உங்களை வேற மாதிரி நினைச்சேங்க. என்ன மாதிரி நினைச்ச? நீங்க ஒரு வெட்டி முண்டோம், வீணா போன தண்டோன்னு நினைச்சேன். கரெக்டா தான் நினைச்சிருக்கா. நான் தான் கேட்காம விட்டுருக்கணும், அவசரப்பட்டுட்டேனே. ஆனா நான் நினைச்சது தப்புன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உண்மையிலேயே நீங்க ரொம்ப கிரேட்டுங்க. இப்ப வத சொன்னியே. சரி சரி விடு. சரி, அந்த பணத்தை என்கிட்ட கூட முந்திரில இன்வெஸ்ட் பண்ணணும். ஏங்க, நீங்க என் மேல உண்மையிலேயே அன்பு வச்சிருக்கீங்கல்ல? என்ன இந்த இப்படி கேட்ட? இனிமே விளையாட்டுக்கு கூட இப்படி கேட்காத, என்னால தாங்க முடியல. சரி சரி, இந்தாங்க. அதையும் கூட இந்து. என்னங்க நீங்க 10 லட்சம் லாபம் கிடைச்சதும் எனக்கு 3 லட்சத்துக்கு நகை வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்ன. அதுக்கு என்ன இப்போ? 10 லட்சத்துல 3 லட்சம் எனக்குனா இப்ப 3 லட்சத்துல 1 லட்சம் எனக்கு தானே? ஐயோ, இது என்ன புது கணக்கா இருக்கு? இந்து, இந்த பணத்தை நான் நித்யாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். நிச்சயமா முந்திரில இன்வெஸ்ட் பண்ணணுமா? அப்பதான் 10 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். என்னங்க நீங்க எதுவுமே இல்லாம தானே மிளகா பிசினஸ்ல 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுத்திருக்கீங்க. இப்போ உங்க கையில 2 லட்சம் இருக்கு. அதனால தாராளமா இதே போதும், போங்க.
ஐயோ, நித்யாவை எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே. அவ 3 லட்சம் கேட்பாளே, இன்னும் 1 லட்சத்தை எப்படி ஏற்பாடு பண்றது? இல்ல இந்து. அட என்னங்க நீங்க, வீட்ல வேற விளக்கு பூஜை ஆரம்பிச்சிருச்சு. விளக்கு பூஜை ஆரம்பிச்ச உடனே நமக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்கு. நீங்களும் போய் நல்லா வேண்டிக்கோங்க, உங்க பிசினஸ் ஓஹோன்னு வரும். போங்க போங்க, நான் வந்துடுறேன். போங்க போங்க. பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்குமா. பூஜை பொருட்கள், அம்மன் அலங்காரம், பூ பழம், பஞ்சபாத்திர தீர்த்தம், நைவேத்தியம், விளக்கு எல்லாம் அம்மனுக்கு உகந்தபடி பண்ணிருக்கீங்க. ஆரம்பமே படு அமர்க்கலம்னு சொல்லலாம். இந்த ஏற்பாடு எதுக்குமே நான் பொறுப்பு எடுத்துக்கலங்க ஐயா. எல்லாமே சக்தியோட ஏற்பாடு தான். அவதான் எல்லாமே பாத்துக்கிட்டா. அம்மனோட இன்னொரு பேரு சக்தி. அதனாலதான் அம்மனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணிருக்காங்க. பூஜை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா. ஓம் அம்மையே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் அனுக்கிரக மாரியே போற்றி, ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி, ஓம் அங்குசமாசம் ஏந்தியவளே போற்றி. அனிதா, ஏண்டா சக்திய கரெக்ட் பண்ண சொல்லி அனுப்பிச்சா என் பொண்ணு உன்னை ஏன் பாத்துக்கிட்டு இருக்கா? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஓம் ஐங்கரத்தவளே போற்றி, ஓம் ஒற்றுமை காப்பவளே போற்றி, ஓம் ஓங்கார ரூபிணியே போற்றி, ஓம் ஔடதம் ஆனவளே போற்றி, ஓம் குங்கும நாயகியே போற்றி போற்றி. அம்மா, நீங்களும் பொண்ணும் அம்மனுக்கு இந்த பூவை போடுங்க. இந்த ஓம் சக்தி பராசக்தி பூ போடுங்க. சக்தி போற்றி, சரஸ்வதி போற்றி, லக்ஷ்மி போற்றி, பார்வதி போற்றி, ஹனுமாரி போற்றி, காளி போற்றி. துரந்தரி போற்றி, ராஜராஜேஸ்வரி போற்றி, அம்பிகையே போற்றி. தட்ட நீ வாங்கிக்கமா. ஓம் கரை சேர்ப்பவளே போற்றி, காக்கும் மண்ணையே போற்றி, கீர்த்தி அளிப்பவளே போற்றி. அன்னையே போற்றி போற்றி. பஞ்சபாத்திர தீர்த்தத்தை எடுத்து அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ஓம் சூலம் ஏந்தியவளே போற்றி, செந்தூர நாயகியே போற்றி, செண்பகா தேவியே போற்றி, செந்தமிழ் நாயகியே போற்றி. காப்பவளே
அம்மா நீங்களும் பண்ணுங்கம்மா. ஆ, இந்த அனிதா. ஓம் நலமலாம் தருபவளே போற்றி, நாக வடிவானவளே போற்றி, நாத ஆதாரமே போற்றி, நாகாபரணியே போற்றி, நாடலம் காப்பவளே போற்றி. ஊற்றாகி நின்றவளே போற்றி போற்றி. அம்மா சக்தி, இந்த பூத்தட்டை எல்லாம் எடுத்து எல்லா விளக்குக்கு முன்னாடி வைமா. உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொரு விளக்கை ஏத்துங்கம்மா. ஓம் நலமலாம் தருபவளே போற்றி, ஓம் நாக வடிவானவளே போற்றி. என்னடா என்ன கூட்டு வந்து விளக்கு பக்கத்தில் நிற்க வச்சிருக்கீங்க? சார் சார், நாங்கள் வந்து நிற்கிறேன், நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்களா? டேய், நான் இந்த வீட்டுக்கு சீனியர். நீ சீனியர் மாதிரி பேசுற. இங்கேருந்து சாமி சரியே தெரியல, அதான் சார், வேற ஒன்றும் இல்லை. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். இங்கேருந்தே பாரு, போதும். ஓகே சார், ஓகே சார், ஓகே. வாழ்வு அருள்பவளே போற்றி, ஓம் வையகம் வாழ்விப்பவளே போற்றி போற்றி. சாமி சொல்லுங்க. எங்க வீட்ல 7 உறுப்பினர் இருக்கோம், அதனால 7 விளக்கு ஏத்தி வச்சிருக்கோம். ஆனா இன்னும் ஒரு விளக்கு ஏத்தலையே. சாஸ்திரப்படி உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் விளக்கேத்தணும். அதை நீங்க ஏத்திட்டீங்க. இந்த பூஜைக்காக ஏற்பாடு செஞ்சால சக்தி, அவ அந்த 8வது விளக்கை ஏத்தட்டுமே. மம்மி, குருக்கள் சொன்னதை கேட்டீங்கல்ல? இந்த பூஜை ஏற்பாடெல்லாம் சக்தி தானே பண்ணா, அதனாலதான் அவளையே விளக்கேத்தணும்ன்றாரு. ஹனி, என்ன மம்மி, சக்தியே பிடிக்காதுன்னு சொன்னா, ஆனா இப்போ எந்த எதிர்ப்பும் இல்லாம சக்தியை விளக்கேத்த சொல்றேன்னு ஆச்சரியமா இருக்கா? தனிப்பட்ட விஷயம் வேற, சாமி விஷயம் வேற. அவளே ஏத்த சொல்லுங்க மம்மி. என் மருமக அப்படியே நடிப்புல பின்றாளே. விளக்கு பூஜை பண்ணதுக்கான பலன் கிடைச்சிருச்சு அனிதா. நான் என்ன நோக்கத்துக்காக பண்ணனோ அது நிறைவேறிடுச்சு. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சக்தி, அந்த விளக்க நீயே ஏத்து. அம்மா, நான்
ஏன் தயங்குற? அதான் குருக்கள் சொல்லிட்டாருல்ல. அனிதாவும் சந்தோஷமா உன்னை விளக்கேத்த சொல்றா. அப்புறம் என்ன? வா, வந்து விளக்கேத்து. சரிங்கம்மா. ஓம் அம்மையே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் அனுக்கிரக மாரியே போற்றி, ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி, ஓம் அங்குச வாசம் ஏந்தியவளே போற்றி, ஓம் ஆதார சக்தியே போற்றி. போய் வேலை கேட்டுட்டு சந்தோஷமா சொர்க்கத்துக்கு போயிட்டு வா. குட் பை சக்தி. போய் விளக்கேத்துமா. ஓம் ஆதி பராசக்தியே போற்றி, ஓம் இருள் நீக்குபவளே போற்றி, ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி, ஓம் ஈரினை இல்லாதவளே போற்றி, ஓம் ஈகை மிக்கவளே போற்றி. சக்தி, அந்த விளக்கை ஏத்தாத. ஏன் சிவா, ஏன் சக்தியை விளக்கேத்த கூடாதுன்னு சொல்ற? இது நம்ம குடும்பத்துல நடக்கிற பூஜை அத்தை. அதுவும் அனிதாவுக்காக இதை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப சக்தி விளக்கேத்துறது எப்படி சரியா இருக்கும்? இவன் எதுக்கு சஸ்பென்ஸ் கொடுத்துட்டு இருக்கான்? அதெல்லாம் சரியா தான் இருக்கும் சிவா, நீ தடுக்காத. சக்தி விளக்கேத்துட்டுமே. அதெல்லாம் சக்தி ஏத்தக்கூடாது அனிதா. அந்த விளக்கையும் உன் கையால நீ தான் ஏத்தணும். ஐயோ, இவன் என்ன அனிதாவை விளக்கேத்த சொல்றான்? பாருங்க மம்மி, இந்த விளக்கையும் நாம தான் ஏத்தணும்னு சிவா சொல்றான். சக்தி ஏத்துனா தானே நல்லது. அவனுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மம்மி. சிவா, என்னாச்சு உனக்கு? அத சக்தி தானே ஏத்தணும். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அவ விளக்கு ஏத்துறத என்னால ஒத்துக்க முடியாது. கண்டிப்பா இந்த விளக்க அனிதா தான் ஏத்தணும். இவ என்ன இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறான்? சிவா, என்ன ஆச்சு உனக்கு? பாவ சக்தி தனியால ஓடி ஆடி இவ்ளோ பெரிய விளக்கு பூஜைக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிருக்கா. அவளுக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னு தான் குருக்களே விளக்கேத்த சொல்றாரு. நீ வேற வேண்டான்னு சொல்ற. அனிதா தான் ஏத்தணும்னு ஏன் அடம் பிடிச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி பூஜை விஷயத்துலலாம் உனக்கு விவரமே பத்தாது. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. சக்தி, நீ விளக்கேத்தி புண்ணியத்தை தேடிக்கோ. என்ன ஏத்துமா? இந்த புண்ணியம் எல்லாம் ஏமா சக்திக்கு கிடைக்கணும்? நீங்க ஏத்துனா அது உங்களுக்கு கிடைக்கும்ல. வாங்க, வந்து ஏத்துங்க. ஐயோ, இவ என்ன நம்மள கோத்து விடுறான்? என்னம்மா யோசிக்கிறீங்க? வந்து விளக்கு ஏத்துங்க. நான் தான் ஏற்கனவே விளக்கு ஏத்திட்டேன்ல. எனக்கு அந்த புண்ணியமே போதும். அம்மா, சிவா சார் சொல்றது சரிங்கதாம்மா. இந்த வீட்டுக்கு உருத்தானவங்க தான் விளக்கேத்தணும். நான் ஏத்தனா சரியா இருக்காது. நான் இந்த விளக்கு ஏத்தணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டீங்கல்ல, அதுவே எனக்கு போதுமா. அனிதாம்மா, இந்தாங்க. சிவா சார் விருப்பப்படி நீங்களே இந்த விளக்கை ஏத்திருங்க. நம்ம ஃபேமிலியில தான் எல்லாரும் விளக்கு ஏத்திட்டோம்ல, அது போதும். அந்த விளக்கை யாரும் ஏத்த வேண்டாம். ஐயா, பூஜை ஆரம்பிங்க. அது எப்படிமா ஒரு விளக்கு ஏத்தாம பூஜையை ஆரம்பிக்கிறது? போய் விளக்கை ஏத்துங்க. அனிதா, அதெல்லாம் எங்களால ஒத்துக்க முடியாது. இந்த விளக்க நீ தான் ஏத்தணும். என்னாலலாம் ஏத்த முடியாது. அனிதா, ஏன் இப்படி எல்லாரும் சர்ச்சை பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த விளக்கு போய் நீயே ஏத்து.
அண்ணி ருத்ரா. நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் அவ கேப்பா. ஆ சரி ருத்ரா. அனிதா, அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, போமா போய் ஏத்து. அனிதா போய் விளக்கேத்து. வா அனிதா, வந்து ஏத்து. அனிதா சீக்கிரம் ஏத்துமா, பசிக்குதுமா. அனிதா அனிதா, சீக்கிரம் ஏத்துமா. விளக்கேத்து. போம்மா. அனிதா, ஏத்து அனிதா. என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? ஏத்து. என்னமா பாக்குற? ஏத்து அனிதா. விளக்கேத்துமா. சிவா, சக்தியை இந்த வீட்ல ஒருத்தின்னு நான் எப்படி நினைக்கிறேன்னு உனக்கே தெரியும். சக்தி இந்த வீட்டை விட்டு வெளியில போனப்ப அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதுக்கு நான் அவ்வளவு ரிஸ்க் எடுத்தேன். அவளுக்கு ஒரு நல்லது நடந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான், அப்புறம் நீதான். அப்படி இருக்கிறப்ப நீ சக்தி விளக்கு ஏத்தக்கூடாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிறன்னா இதுல ஏதோ விவகாரம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னு சொல்லு சிவா. கேக்குறேன்ல, சொல்லு. என்ன நடக்குது இந்த வீட்ல? இந்த விளக்கு பூஜையில சக்தி அனிதா கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்கா அத்தை. என்ன சிவா சொல்ற? ஆமா அத்தை. இதை நான் நம்ப மாட்டேன். அத்தை, எனக்கும் அனிதா மேல அந்த மாதிரி எல்லாம் என்ன வந்ததே இல்லை. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த விளக்கு பூஜை அவளுக்கு சாவு பூஜை ஆக போதாத்த. அனிதா, நீ என்ன சொல்ற? அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்க? விளக்குல பாஸ்பரஸ கலந்திருக்கேன் அத்த. அது கலந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? பாஸ்பரஸ் விளக்க பத்த வச்சாலே அந்த கெமிக்கல் 2 அடி தூரத்துக்கு குப்புன்னு பத்தி எரியும். எங்களுக்கு நல்லது நினைக்கிற அவ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த 8வது விளக்க அவளையே நீங்க ஏத்த சொன்னா எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலோட சொன்ன. அவரும் ஃபீலோட சரின்னு ஒத்துக்கிட்டாரு அத்தை. இதான் அத்தை நடந்துச்சு. நீ சொல்றது என்னால நம்பவே முடியல சிவா. விளக்கு எண்ணெயில பாஸ்பரஸ கலந்து சக்திய கொல்ற அளவுக்கு கிரிமினலா அனிதா யோசிச்சிருக்காளா? இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்ச உடனே அவளை புடிச்சு 4 அறை கொடுக்க வேண்டியது தானே? அந்த இடத்துல அவளை அடிச்சிருந்தா அடியை வாங்கிட்டு அடுத்தது சக்திக்கு எதிரா இன்னொரு பிளானை தான் பண்ணியிருப்பா. அவ திட்டப்படியே எல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு எந்த விளக்குல இருக்கிற எண்ணெயில பாஸ்பரஸ் கலந்திருக்கோ அதே விளக்க அவளை ஏத்த சொல்லி அவளுக்கு உயிர் பயம் காட்டணும்னு நினைச்சேன். நாம மற்றவங்க உயிரை எடுக்க நினைச்சா அது நம்மளுக்கே திரும்ப வருங்கிற உண்மை புரிஞ்சாதான் அடுத்து இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கே அவ பயப்பட வந்தா நான் அப்படி பண்ணாத. நீ பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். எங்க அந்த விளக்க அவளையே ஏத்த வச்சிருவோமோன்னு அவ பயந்துகிட்டு தான் அனிதா அந்த விளக்க கீழே தள்ளிட்டு போனாளா? அந்த விளக்க அவ ஏத்திருந்தாலும் ஒண்ணு நடந்திருக்காது அத்தை. ஏன்னா அவ பாஸ்பரஸ் கலந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் அந்த எண்ணெய பத்திரமா அதுல இருந்து காலி பண்ணிட்டு வேற எண்ணெயை ஊத்தி வச்சிட்டேன்.
அவளுக்கு உயிர் பயம் காட்டுறதுக்கு தான் அந்த விளக்க அவளையே ஏத்த சொன்னேன். சக்தியை கொல்ற அளவுக்கு இப்படி எல்லாம் பண்றான்னா அனிதாவுக்கு எவ்வளவு கொடூர புத்தி இருக்கணும். நீ பூஜைக்கு போ, நான் வரேன். சரி அத்தை. அவளுக்கு இருக்கு. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா ஒரு பொண்ண கொலை பண்ண பாத்திருப்ப நீ. சக்தியே அந்த விளக்கை ஏத்தட்டும்னு நீ சொன்னதும் நான் கூட உனக்கு நல்ல புத்தி வந்துருச்சோன்னு நினைச்சேன். ஆனா நீ அந்த விளக்கு எண்ணெயில பாஸ்பரஸ் கெமிக்கல்ல கலந்து சக்திய கொல்ல பாத்திருக்க. எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த கொலை செய்யற எண்ணம்? எங்க இருந்து வந்துச்சு? அது நம்ம வம்சத்துக்கே இல்லாத புத்தி உனக்கு எப்படி வந்துச்சு? அனிதா, நீ ஏன் வயிற்றுலதான் பிறந்தியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கொல்ற அளவுக்கு அப்படி என்ன வெறி உனக்கு? என்ன விட அவளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறது எனக்கு பிடிக்கல மாமி. பெத்த பொண்ணுக்கு இருக்கிற சமமான இடத்துல ஒரு வேலைக்காரி இருக்கிறத என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? நான் உங்களுக்கு மகளா இல்ல அவ உங்களுக்கு மகளான்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு மாமி. அந்த சந்தேகம் எனக்கு பெரிய பயமாவும் வந்துருச்சு. நான் மட்டுமே இருக்க வேண்டிய உங்க மனசுக்குள்ள அந்த சக்தி இருக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. எனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டிய உங்க பாசம் அவளுக்கும் கிடைக்கிறதே என்னால பொறுத்துக்கவே முடியல. அவ இல்லனா உங்க நினைப்பு பூரா ஏன் மேல மட்டும்தானே இருக்கும். நான் மட்டும்தானே உங்க மனசுக்குள்ள இருப்பேன். அதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு விளக்கெண்ணில பாஸ்பரஸ கலந்த. அனிதா, நான் உன்னை பெத்தவடி. பொண்ண மிஞ்சி எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லடி. அப்புறம் ஏன் ஓ மேல எனக்கு பாசம் குறையுதுன்னு நீ ஏன் பைத்தியக்காரத்தனமா சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க? கொலை பண்ற அளவுக்கு உன் புத்தி ஏன் இப்படி பேதலிச்சு போச்சு? நல்ல காலம் உன் திட்டம் சிவாவுக்கு தெரிஞ்சதுனால அந்த விளக்கு எண்ணெயை அவன் மாத்தி வச்சான். அப்படி அவன் செய்யாம இருந்திருந்தானா, சக்தி அந்த விளக்கை ஏத்தி இருந்தானா எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். குடும்ப நல்லதுக்காக பூஜை நடத்துற நேரத்துல வீட்டையே எழவு வீடாக்க பாத்தியே. உன்னையெல்லாம் பூஜைக்கு வந்து சேரு. அம்மா, எல்லாரும் அவங்க விளக்குக்கு முன்னாடி உட்காந்து பூஜையை ஆரம்பிங்க. ஓம் அன்னையே சக்தியே போற்றி, ஓம் எட்டு திக்கும் வென்றவளே போற்றி, ஓம் ஏகாந்த முத்துமாரியே போற்றி, ஓம் ஏழையர் அன்னையே போற்றி, ஓம் ஐங்கரத்தவளே போற்றி. ஓம் சித்தி தருபவளே
தரணி காப்பவளே போற்றி, ஓம் தத்துவ நாயகியே போற்றி, ஓம் தர்ம தேவதையே போற்றி. அம்மா, உன் மனம் குளிர்ற மாதிரி ருத்ராமா இந்த விளக்கு பூஜையை சிறப்பா பண்ணிட்டாங்க. இனிமே அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நல்லதே நடக்கட்டும்மா. அவ இல்லனா உங்க நினைப்பு பூரா ஏன் மேல மட்டும்தானே இருக்கும். நான் மட்டும்தானே உங்க மனசுக்குள்ள இருப்பேன். அதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு விளக்கெண்ணில பாஸ்பரஸ கலந்த. அம்மா, அது அப்படி வை. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? சக்தி, உன்னோட நல்லதுக்காக நான் ஒரு கடினமான முடிவு எடுத்திருக்கேன். அதை நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரியல. இருந்தாலும் நீ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறம்மா. நீங்க என்னன்னு மட்டும் சொல்லுங்க. நீ திரும்பவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிடு சக்தி. நம்ம வீட்ல நீ இருக்க வேண்டாம். என்னாச்சுமா? என்னை எதுக்காக இங்க இருந்து போக சொல்றீங்க? அதான் சொன்னனே, போ நல்லதுக்கு தானே. இல்லம்மா, நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ். அம்மா, உன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து பாதுகாப்பு கொடுத்தேன். ஆனா இப்போ உனக்கு எங்கேயும் பாதுகாப்பு இல்ல சக்தி. அதனாலதான் உன்னை நான் அங்க போக சொல்றேன். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? நீங்க இருக்கிற இடத்துல எனக்கு எப்படிமா ஆபத்து இருக்கும்? அது இருக்குங்கிறதுனால தானே போக சொல்றேன். என் மேல இருக்கிற அளவு கடந்த பாசத்தினால அனிதாவே உன்னை அப்படின்னா அனிதாமா? ஆமா சக்தி. கேக்குறேன்ல, சொல்லு, என்ன நடக்குது இந்த வீட்ல? இந்த விளக்கு பூஜையில சக்தி அனிதா கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்கா அத்தை. நம்ம 7 பேரும் விளக்கேத்தி முடிச்சதும் 8வது விளக்கு ஏத்தாம இருக்கும். ஆமா, ஏத்தாம இருக்கும். அந்த விளக்குல தான் கெமிக்கலை கலந்திருக்கேன். எதனாலதான் உன்னை போக சொல்றேன் சக்தி. பாதுகாப்பு கொடுக்கிற வீடே இப்போ உனக்கு ஆபத்தா மாறினதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்றது தானே சரியா இருக்கும். நீ என் பக்கத்துல இருந்தா சந்தோஷமா இருக்குங்கிறதுக்காக உன்னை ஆபத்துல சிக்க வைக்கிறது சரியா இருக்காது. நீ போயிடு சக்தி. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க என் நல்லதுக்காக இப்படி சொன்னாலும் என்னால மனக்குறையோட இங்க இருந்து போக முடியாது. உங்களை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு அனிதாமா மனசுலயும் இடம் பிடிச்சிட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன். உன்னால அது முடியுமா? கண்டிப்பா முடியுமா, என்னை நம்புங்க. முதல்ல இந்த பாலை குடிங்க, குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குங்க. இந்தாங்க.
இவ உயிருக்கு ஆபத்து வந்துரும்னு இங்க இருந்து நாம இவளை போக சொன்னா சக்தி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு போறாளே. அனிதாவால இனி இவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும், அதுதான் முக்கியம். என்ன மருமகள் இப்படி ஆயிடுச்சு? இன்னையோட அந்த சக்தி ஒழிய போறான்னு பார்த்தா எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. தலைகீழா மாறி போச்சுனா யாரால மாறி போச்சு சொல்லுங்க, யாரால மாறி போச்சு? என்ன அனிதா, ஏன் மேல இப்படி கோவப்படுற? நான் என்ன பண்ணேன்? உங்க மகன் தானே சிவா, அவன் தானே என்ன மாட்டி விட்டான். அப்ப அவனுக்காக நீங்க தான் திட்டு வாங்கணும். அவன் அப்படி பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்பவுமே உன் பக்கம் தானே. நீ என்ன பண்ணாலும் உனக்கு தானே துணையா இருக்கேன். நீங்க இருந்தா மட்டும் போதுமா? உங்க பையன் ஏன் அப்படி இல்ல? அவனையே உங்களை மாதிரி வளர்க்கல. அப்படி வளர்த்திருந்தீங்கன்னா அந்த சக்தியை சாவடிக்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பான். இப்ப நான் நினைச்சது சாதிச்சிருப்பேன். அது முடியாம போனதுக்கு நீங்க தான் காரணம். அவனை பெத்தது மட்டும்தான் நான். அவனை பக்கத்திலே வச்சு வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் உங்க அம்மா தான். அதான் அவளோட குணம் அப்படியே அவனுக்கு ஒட்டிக்கிச்சு. நியாயமா பார்த்தா நீ உங்க அம்மா மேலதான் கோவப்படணும். சிவாவை எதுக்காக ஏன் மம்மி கண்ட்ரோல்ல வளர விட்டீங்க? அது உங்க தப்பு தானே. அதனாலதான் அவங்கள மாதிரியே அந்த வேலைக்காரிக்கு இவனும் கொடை பிடிக்கிறான். என்னால இதை சகிச்சுக்கவே முடியல. எனக்கு இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்தல யாரையும் நான் சும்மா விடவே மாட்டேன். ஐயோ, இவ்ளோ ஆக்ரோஷத்தோட இருக்காளே, இவளை எப்படி கட்டுப்படுத்துறது? அனிதா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு. ஏதோ ஒரு நல்ல நேரம் இன்னைக்கு அவ தப்பிச்சிட்டா. அதுக்காக என்னைக்குமே அவ தப்பிச்சுட்டேவா இருப்பா? பாத்துக்கலாம், விடு. எனக்கு யாரோட ஆறுதலும் தேவையில்லை, சப்போர்ட்டும் தேவையில்லை. இந்த வீட்ல எல்லாமே எனக்கு எதிரா இருக்கு. இனிமே யாரும் என் பக்கத்துல வராதீங்க. இனி யாருமே எனக்கு தேவையில்லை. ஹே சிவா, என்ன அசிங்கப்படுத்திட்டு அந்த வேலைக்காரியை ஏன்டா காப்பாத்துன? ஏன் காப்பாத்துன? ஏன் காப்பாத்துன? ஏன் காப்பாத்துன? ஏன் காப்பாத்துன? ஏன் காப்பாத்துன? அனி அனி அனி, கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா சொல்றது விடுங்க. என்ன போங்க இங்க இருந்து, போங்க இங்க இருந்து, போங்கன்னு சொல்றேன்ல. போங்க. ஹலோ ஐயா, சொல்லுமா சக்தி. இன்னைக்கு அன்னதானம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ருத்ராமா ஆபீஸ்ல வேலை பாக்குற நிறைய பேர் ருத்ராமாக்கே கால் பண்ணி சொன்னாங்களாம். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படியா சக்தி? எல்லாம் உன் ஃபார்முலா தான். நீ இங்க வந்த கொஞ்ச நாள்லயே ஹோம்லியா ருசியா சமைக்கிறது எப்படின்னு எங்களுக்கு கத்து கொடுத்துட்ட. அதை தான் நாங்க மெயின்டைன் பண்றோம், அவ்வளவுதான். சரி, அது இருக்கட்டும். பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்க ஐயா. ஐயா, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்லயே இருங்க. ருத்ராமா அவங்க கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நான் உடனே போய் அவங்க கிட்ட போனை கொடுக்கறேன், சரியா? சக்தி, வேணா வேணா, சொல்றது கேளு. அம்மா. என்ன சக்தி? ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட பேசணும்னு சொன்னீங்கல்ல, அவர் தான் லைன்ல இருக்காருமா. கொடு. இந்தாங்க. ஹலோ ஹலோ, ஹலோ, நான் ருத்ரா பேசுறேன். உங்க ரெஸ்டாரண்ட் சமையல் பத்தி சக்தி ரொம்ப பெருமையா சொல்லுவா. ஆனா அதையெல்லாம் நான் வெறும் வார்த்தையா தான் கேட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு அன்னதானம் சாப்பிட்டவங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னது மனசுக்கு நிறைவா இருந்தது. உங்களை மாதிரி பெரிய இடத்துல இருக்கிறவங்க ரெஸ்டாரண்ட் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்றது எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு மேடம். எனிவே, நாம ஒரு நாள் நேர்ல மீட் பண்ணலாம். மீட் பண்ணலாம் மேடம்.
உங்க கூட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். நான் போனை சக்தி கிட்ட கொடுக்கறேன். கொடுங்க. இந்த சக்தி. கட் ஆயிடுச்சுமா. இந்த வாய்ஸ நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ருத்ரா நம்ம வாய்ஸை கண்டுபிடிச்சிருப்பாளா? சார் பார்த்து சார், புது ட்ரெஸ். என்ன சார், என் காரை நீங்க தொடச்சிட்டு இருக்கீங்க? என்னது, உன் காரா? இல்ல இல்ல, அனிதாம்மா காரை ஏன் தொடச்சிட்டு இருக்கீங்க? அனிதாம்மா அவசரமா வெளியில போகணும்னு சொன்னாங்க. போய் கார் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லு போ. ஓகே. இரு. நேத்து விளக்கு பூஜையில நடந்த பிரச்சனையில அனிதாம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. யாரை பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழறாங்க. அதனால வழக்கமா நீள்ற உன் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு. உனக்கு தான் பேச தெரியுங்கிற மாதிரி அவங்க கிட்ட பேச்சு கொடுத்த, அதுக்கப்புறம் நல்ல பாம்பை எடுத்து காதுக்குள்ள விட்ட மாதிரி ஆயிடும் உன் நிலைமை. பார்த்துக்கோ. சரிங்க சார். மேடத்தோட மைண்ட் செட்டை சொல்லி என்னை அலாட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். இவன் ரொம்ப ஆபத்தான ஆளு. இவனோட கடிவாளத்தை எப்பவும் நம்ம கையில வச்சுக்கிட்டாதான் இவனெல்லாம் சமாளிக்க முடியும். வெறும் கையை வீசிட்டு வந்தாலே அறைவா, கையில காஃபி கப் வேற வச்சிருக்கா. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கார் ரெடியா இருக்கு மேடம்னு எப்படி நம்ம அவகிட்ட போய் சொல்றது? சும்மா இருந்தா காரியம் சாதிக்க முடியாது, ஏதாவது செஞ்சாகணும். சரி, பயப்படாத, பார்த்துக்கலாம். துணிவே துணை, போய் சொல்லுவோம். மேடம், கார் ரெடியா இருக்கு. நேத்து நான் பட்ட அவமானத்தை இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில பட்டதே இல்லை. இனிமேலும் அந்த அளவுக்கு ஒரு அவமானம் நடக்க போறதே இல்லை. எல்லாத்துக்கும் நீ கொடுத்த பிளான் தான் காரணம். மேடம், பிளான் கொடுத்ததுன்னு நான் தான், ஆனா சொதப்பினது உங்க சைட்ல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மேடம்? ஐயோ, என்ன மேடம் கொதிக்க டீ தூக்கி மூஞ்சில ஊத்துறீங்க? நானே அவமானப்பட்டு ஆத்திரத்துல கொந்தளிச்சு போயிருக்கேன். இதுல நான் கொடுத்த பிளான் சூப்பர், உங்க சைடு தான் தப்புன்னு உன்னை நியாயப்படுத்திக்கிறியா? நான் உண்மையை தானே மேடம் சொன்னேன். நீ பிளான் சொன்னதோட உன் வேலை முடிஞ்சு போச்சா? அந்த பிளான் சக்சஸ்ஃபுல்லா ஆகுற வரைக்கும் அதை சொதப்பாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு தானே. அதையே நீ செய்யல. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் வெறும் டிரைவர். என்னோட லிமிட்லாம் உங்க வீட்டில் ஒரு லெவல் வரைக்கும் தான். அதை மீறி நடக்கிற விஷயத்துக்குலாம் நான் எதுவும் பொறுப்பாக முடியாது மேடம். அன்னைக்கு சக்தியை என் ஆளுங்கிட்ட இருந்து காப்பாற்றினதும், நேற்று விளக்கு பூஜையில் உங்களை மாட்ட வச்சு அவமானப்பட வச்சதும் சிவா சார் தானே மேடம். நியாயமா நீங்கள் உங்கள் கோவத்தை காமிச்சிருக்க வேண்டியது அவர் மேலே தான் மேடம். நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துட்டாலும் பரவாயில்ல, உங்களோட எதிரி சிவா சார் தான், நான் கிடையாது. நான் உங்க விசுவாசி மேடம், புரிஞ்சுங்க. இந்த வீட்ல எனக்கு விசுவாசின்னு யாருமே கிடையாது. இனிமே நான் யாரையும் நம்ப போறதும் இல்லை. என் அவமானத்துக்கு காரணமான அந்த சக்திய நான் சும்மா விட போறதும் இல்லை. அவளை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நான் சரியான பாடம் புகட்டாம விட மாட்டேன். மேடம், கோவத்துல போனை விட்டு போறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். மேடம், கப்பு போடோ. அனிதா, ஈஸியா என்ன அடிக்கிற, ஈஸியா டீயை தூக்கி மூஞ்சில ஊத்துற. எல்லாம் நான் உனக்கு வேலைக்காரன்ற இலக்காரன் தானே. எல்லாத்துக்கும் சேர்த்து நான் திருப்பி தரேன். அப்ப தெரியும் நான் எவ்வளவு பெரிய வேலைக்காரன்னு. சார், தேங்க்யூ.
எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா சார்? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் சக்தி. இனி கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் சார். எனக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கியா? என்ன ரெடி பண்ணி வச்சிருக்க? வத்த குழம்பு, எறா தொக்கு, மீன் குழம்பு இதெல்லாம் தனித்தனியா பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் இதுவும் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ளைட்ல போறப்போ உங்களுக்கு பசிக்கும்ல, அதான் உங்களுக்கு பிடிச்ச லெமன் சாதம், புளி சாதம் எல்லாம் ஒரு கேரியர்ல கட்டி வச்சிருக்கேன் சார். சார் ஏன் சார் சிரிக்கிறீங்க? இல்ல, ஃப்ளைட்ல போறப்ப பசிச்சா சாப்பிட்றதுக்கு லெமன் சாதம் புளி சாதம் எல்லாம் கட்டி வச்சிருக்கேன்னு சொன்னல, அதை கேட்டோன்னா சிரிப்பை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல சக்தி. ஏன் சார் ஃப்ளைட்ல போறப்போ பசிக்காதா என்ன? பசிக்காம எப்படி இருக்கும்? ஆனா ஃப்ளைட்லயே நமக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கிடைக்கும் சக்தி. அப்படிங்களா சார்? ஃப்ளைட்ல ஹோட்டல்லாம் இருக்குமா சார்? ஹோட்டல்லாம் இருக்காது, ஆனா பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க. அங்க இருக்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ் டைம்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஃபுட்டை சப்ளை பண்ணுவாங்க. நீங்க சொல்றத கேக்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். நீ தான் தேவையில்லாம எனக்காக ரிஸ்க் எடுத்து சமைச்சிட்ட. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல? இல்லங்க சார், ஃப்ளைட்ல உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சாலும் இப்ப நீங்க போற ஊர்ல நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்குமா என்ன? எல்லாம் கிடைக்கும் சக்தி, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் கிடைக்காது. உன் கையால சமைக்கிற டேஸ்டான சாப்பாடு இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் நிச்சயமா கிடைக்காது. அதெல்லாம் கண்டிப்பா நான் மிஸ் பண்ண தான் செய்வேன். இது என்ன, இப்ப நான் போறது 2 நாள் டூர் தானே, அதை முடிச்சுட்டு திரும்ப உன் சமையலை சாப்பிட்றதுக்கு பறந்தோடி வந்துடுவேன். ஓகே சார், நீங்க சிங்கப்பூர் போறீங்க, 2 ஷர்ட் 2 பேண்ட் மட்டும்தான் அயன் பண்ணி கொடுத்தேன். அது போதுமா சார்? அது பிரச்சனை இல்லை, கேஷுவல் பேண்ட் ஷர்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். சரிங்க சார். சக்தி சார், பார்த்து பத்திரமா இரு, ஏன்னா உன்னை சுத்தி அவ்வளோ பிரச்சனை இருக்கு. சரிங்க சார். எதுவா இருந்தாலும் அத்தை கிட்ட அப்பவே இன்ஃபார்ம் பண்ணிரு. வெளியே போறப்ப வர்றப்பெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். சரி சக்தி, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க சார். சார் ஒரு நிமிஷம். என்ன சக்தி இது? நீங்க பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போறீங்க, போன வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு பத்திரமா திரும்பி வரணும்ல, அதான் கோயில போய் வேண்டிக்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு சார்? என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கல்ல, அதுக்கு தான். சரி, நான் போறேன். சார், போயிட்டு வரேன்னு சொல்லுங்க சார். சரி, போயிட்டு வரேன். ஓகே? சரிங்க சார், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.
மச்சான், பொண்ணுங்களை உஷார் பண்ணி காரியம் சாதிக்கிறதுல நீ தான் படு கில்லாடியாச்சே. அப்படிப்பட்ட உன்னையே அனிதா கை நீட்டி அடிச்சிருக்கான்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதான்டா எனக்கும் அவமானமா இருக்கு. அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி என் வழி கொண்டு வந்துடலாம் தான் பார்த்தேன். ஆனால் அவள் வேற மாதிரி பொண்ணா இருக்காடா. வேலைக்கார பொண்ணை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீ போட்டிருந்த ஐடியாவில் ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் அந்த அனிதா உன்னை லவ் பண்ணிருப்பாள மச்சான். நானும் அப்படி தானே நினச்சேன். ஆனால் அவள் கேரக்டருக்குள்ளே டீப்பாக போய் பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. ஒரு வேளை நான் அந்த சக்தியை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருந்தா கூட அவள் ஒரே ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு திரும்ப என்ன ஒரு சாதாரண டிரைவராக தான் பார்த்துருப்பான். எனக்கு வேறு எந்த முக்கியத்துவமும் கொடுத்துருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட் கேஸில் அவளோட லைசன்ஸு போலீஸ்கிட்ட இருந்துச்சு. இப்போ திரும்ப அவள் கைக்கே வந்துருச்சு. அதனால் முதல்ல என்னை வீட்டிலேருந்து துரத்துறதுக்கு தான் பிளான் பண்ணுவாள். அதுக்குள்ளே அனிதாவை நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குற நாய்க்குட்டி மாதிரி மாற்றணும். அதுக்காக தான் உங்களை அந்த பொருளை வாங்கிட்டு வர சொன்னேன். முதல் பிளான் ஃபெயிலியர் ஆன உடனே நீ இப்ப எடுத்த முடிவு அப்பவே எடுத்திருந்தன்னா இந்நேரம் நீ நினைச்ச மாதிரி நடந்திருக்கும்ல. மிஸ் பண்ணிட்டியா மச்சி? சில நேரத்தில் காலதாமதம் தான் நமக்கு நல்ல தெளிவை கொடுக்கும். அந்த தெளிவு எனக்கு இப்போதான் வந்திருக்கு. அதெல்லாம் சரி மச்சி. தன்னோட பொண்ணை லவ் பண்ணி அந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக தான் எவனோ ரத்னங்கிற டிரைவர் உன்னை கூட்டிட்டு போனதா சொன்னேன். ஆனா இப்ப நீ அந்த அனிதாவையே கவுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க. அது தெரிஞ்சா ரத்னம் வந்து உன்கிட்ட பிரச்சனை பண்ணுவானே, அவனை எப்படி சமாளிக்க போற? என்ன மச்சி, நான் சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற? அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளாடா. அனிதாவை கரெக்ட் பண்ணி மொத்த சொத்தையும் அடையலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்கேன். இதுக்கெல்லாம் நடுவில் அவெல்லாம் கொசு மாதிரி நசுக்கி விட்டு போயிட்டே இருக்கணும். டேய் மச்சி, நீ நினைச்சது நிறைவேறி பெரிய ஆள் ஆயிட்டேன்னா உன்னை வச்சு நாங்களும் ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்து போடல. டேய், அதுக்கு தானடா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பண்ணிவிடுவேன் விடு. யார் கூட பேசிட்டு இருக்காரு? அனிதாமா கார் நிக்குதான், அவங்கள காணோம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு தனியா? சரி, அவர்கிட்டயே போய் என்னன்னு கேட்போம். மேடம், இங்க என்ன மீட்டிங் போயிட்டு இருக்கு? மீட்டிங்லாம் எதுவும் இல்லை மேடம். இவங்க ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்ட்ஸு, அதான் பேசிட்டு இருந்தேன். நான் போய் gift வாங்கிட்டு வர கேப்ல உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன், அப்படிதானே? அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம். எதர்ச்சியா வந்தானுங்க, ரொம்ப நாள் ஆச்சா பார்த்து, அதான் அப்படியே பேசிட்டு இருந்தேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா நீங்க பேசி ரொம்ப வருஷம் இருக்கும். நீங்க பேசிட்டு வர வரைக்கும் நான் வேணா வெயிட் பண்ணட்டுமா? மேடம் மேடம் மேடம், ஏன் மேடம் கோவப்படுறீங்க? உங்களை விட அந்த நாய்களாம் எனக்கு முக்கியம் இல்லை மேடம். தெரியுதுல்ல, போய் வண்டி எடு. சரிங்க மேடம். டேய் தள்ளுடா.
அஸ்வின் சொன்ன மாதிரி அந்த அனிதா ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்காடா. அவ திமிரத்தான் மச்சான் அன்னைக்கு அடக்க போறான்ல, எப்படியும் அவன் அனிதா மேட்டரை முடிச்சிருவான். இனி அஸ்வின்ட்ட இருந்து அனிதா அவளை தப்பிக்கவே முடியாது. காரியத்தை கச்சிதமா முடிச்சு அவளை பொட்டி பாம்பா அடக்கி இவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவான். வேலை முடிஞ்சது நமக்கு ஃபோன் பண்ணுவான். அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு பெரிய பார்ட்டியா கொண்டாடுவோம். வண்டி எடு போலாம், வா வா மச்சான். பேசிட்டு போறத பார்த்தா அனிதாமாவை ஏதோ பண்றதுக்கு அஸ்வின் ஏதோ திட்டம் போட்டிருக்கான்னு நல்லாவே தெரியுது. கடவுளே, இவனை நல்லவன் நினைச்சோமே, ஆனா இவன் கெட்ட எண்ணத்தோட தான் இங்க வந்திருக்கான். அனிதாமாவை எப்படியாவது இவன் கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். அண்ணே, அதோ முன்னாடி ஒரு சில்வர் கலர் கார் போகுதுல்ல, அந்த கார் எங்க போகுதோ அது வரைக்கும் விடாம ஃபாலோ பண்ணிட்டே போங்கண்ணா. கொஞ்சம் அண்ணே, அந்த காரை மிஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. பின்னால் வர காரில் சக்தி எட்டி பார்த்துட்டே வரா. இந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா அனிதாவை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பசங்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை அவள் கேட்டிருப்பாளோ? அப்படி தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? வேலு, ஒரு நிமிஷம். என்னாச்சு பாலா? அஸ்வின் மெசேஜ் அனுப்பியிருக்காண்டா. என்ன அனுப்பியிருக்கா? அந்த அனிதாவை பத்தி நாம பேசின விஷயத்த எல்லாத்தையும் அந்த வேலைக்காரி சக்தி மறைஞ்சு நின்று கேட்டிருக்காடா. அப்படியா? ஆமா, அவன் காரை ஃபாலோ பண்ணி பின்னாலே போய்கிட்டு இருக்கலாம்டா. இதோ இவதான் அந்த சக்தி. இவதான் அந்த வேலைக்காரியா? ஆல்ஸ் டக்கரா இருக்காளே. டேய், இவளை ரசிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கான். அஸ்வின் சொன்ன வேலையை பண்ணலனா காரியமே கெட்டுரும். என்னடா சொன்னா? ஏதோ விஷயம். வண்டிடு வண்டிடு. ஓகே, போலாம். சீக்கிரம் சீக்கிரம் ஏறு.
மேடம் நீ எங்க போற? ரெஸ்டாரண்ட்டுக்கு மேடம். நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்ன பண்ண போற? அப்படியே சும்மா ஜாலியாக அவங்க கூட உள்ள பார்ட்டியில். நீ எல்லாம் ஒன்னும் கழட்ட வேண்டாம், இங்கேயே நில்லு. அப்புறம் அது மட்டும் இல்ல, நான் உள்ள போனதும் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே ஏசிய போட்டுக்கிட்டு ஜாலியா பாட்டு கேட்டுட்டு தானே இருப்பேன். ஐயோ அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் மேடம். காருக்கு வெளியே அப்படியே நிற்கிறேன். சொல்றது ஒண்ணு செய்யறது வேற மாதிரி இருந்துச்சு, ஒன்னு தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. இன்னைக்கு எனக்குள்ள தொலைய பொறுத்து நீ தான் செல்லக்குட்டி. சக்தி, என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கியா? உன்னை உனக்கு பின்னாடி இருக்கிற என்னோட ஆளுங்க கவனிச்சுப்பாங்க. டேய், அஸ்வின் போறான், சக்தியும் ஃபாலோ பண்ணிட்டு போவா. அதுக்குள்ள இங்கேயே அவளை படுக்க வைக்கணும். ஆமா மச்சி, அவளை விடக்கூடாது. போலாம். வாடா. கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். ஆமாடி, என்ஜாய் பண்ணலாம். ஹாய் ஹாய் ஹாய். என்னடி இவ்ளோ நேரம்? அது gift வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு. கிஃப்ட் எல்லாம் எதுக்குடி? என்னோட செல்லமான பெஸ்ட் ஃப்ரெண்டு பேச்சுலர் லைஃப்ல இருந்து மேரேஜ் லைஃப்க்கு போறான். அதுக்கு பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கறப்போ வெறும் கையோட வாழ்த்த முடியுமா? கிஃப்டோட வாழ்த்தினா தானே நல்லா இருக்கும். அதுக்கு தான் gift வாங்கிட்டு வந்தேன். சரி சரி, நீ உட்காரு. எதுக்கு இவன் ரூம் கீ வாங்குறான்? ஒன்னும் புரியலையே. என்ன பண்றான்னு பாரு.
சக்தி. டேய் அதுவும் அங்க நிக்கிறாடா. அட்டன் பண்ணு மச்சி. சொல்லு மச்சி. டேய் என்னடா பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு எதுக்கு இங்கே வர சொன்னா கண்ணாம்பூச்சி ஆட்டம் மாறுறீங்க. அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காடா. சீக்கிரமா அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து எங்கேயோ தூக்கி போடுங்கடா. இல்லைன்னா நேரம் அனிதா கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு மொத்த பிளானி ஸ்பாயில் பண்ணுறான். குளோரோஃபார்ம் இருக்கிற கர்ச்சிப்பை அவ முகத்துல வச்சு அமுக்குற நேரத்துல ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டா மச்சி. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ அனிதா விஷயத்தை கவனி மச்சி. இங்க பாரு, மொத்தமா உங்களை தான் நம்பியிருக்கேன். ஏதாவது சொதப்புனீங்க. சரி மச்சி, நாங்க பாத்துக்கிறோம். சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணுங்க. காரியத்தை முடிக்க சொல்லி திட்டுறான்டா. சரிடா, பாத்துக்கலாம். டேய் எங்கடா ஆளை காணோம்? அஸ்வினை தான்டா ஃபாலோ பண்ணிருப்பா. சரி வா. ஹே அனி, நீ ராஷிகாவோட ஹபி நேம் என்னன்னு கேட்கவே இல்லையே. என்னடி நீங்க கேக்குறத பார்த்தா பேர்ல ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி என்ன பேரு? நீ அவகிட்டயே கேட்டு பாரு. ஏ ரசி, ஓ ஹபி நேம் என்னடி? ஏ அனி, நீ வர்ற வரைக்கும் அந்த பேரை வச்சுதான் என்ன கலாச்சிட்டு இருந்தாளுங்க. இப்ப நீ வந்த உடனே உன்னை வச்சு திரும்ப ஆரம்பிக்கிறாளுங்க. நாளா கலாய்க்க மாட்டேன். அவர் பேர் என்னன்னு சொல்லு. குலசேகர சேதுபதி பாண்டியன். ஏய் அனி அனி, அவ பாதி பேர் தான் சொல்லிருக்கா. அவர் ஃபுல் நேம் நான் சொல்றேன் கேளு. திருமுடி சூடிய குலசேகர சேதுபதி பாண்டியன். சாரிடி அன்னிக்குட்டி, எவ்வளோ சிரிக்கணுமோ இப்பவே சிரிச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் நிலைமையே சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஐயோ முடியலடி. பாத்தியா நீ என் ஹபி பேரை கேட்டுட்டு நீயே உங்க கூட சேர்ந்து இப்ப சிரிக்கிற? அதுக்காக இவ்ளோ பெரிய நீலமாவாடி பேர் இருக்கும். அவர் பேரை மனப்பாடம் பண்றதுக்கு எனக்கு ஒரு நாள் ஆகும் போல. அவங்க வீட்ல அப்படி பேர் வச்சுட்டாங்க, அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் பேரை நீ எப்படி செல்லமா கூப்பிடுவ? பாண்டியான்னு கூப்பிடுவேன். ஏ ராசிகா,
கட்டின புருஷனை என்னங்க வாங்குங்க போங்குங்கன்னு செல்லமா கூப்பிடணும்னு நம்ம சொசைட்டில ஒரு வழக்கம் இருக்கு. நீ பாண்டியான்னு கூப்பிட்டா வெளியில அவருக்கு மரியாதை குறைச்சலா இருக்குமே, அது பரவாயில்லையா உனக்கு? நீ சொல்ற வழக்கமெல்லாம் நம்ம ஊர்ல தான். யூஎஸ்ல எல்லாம் அப்படி கிடையாது. அங்கெல்லாம் ஹஸ்பண்ட பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஆமா, யுஎஸ்ல அவர் என்ன ஜாப் பண்றாரு? பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காரு. ஓ ஓ, அப்படின்னா மேரேஜ்க்கு அப்புறம் நீ அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிடுவ. அதுக்கப்புறம் உன்னை நேர்ல பார்க்கவே முடியாதுல்ல? ஏண்டி இப்படி சொல்ற? அடுத்து உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்கும்ல, அதுக்கு நான் கண்டிப்பா வருவேன். உனக்கு அப்புறம் மாப்பிள்ளை ரெடியா இருக்கிறது அனிதாக்கு தான். சிவானா இவளுக்காகவே காத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம குரூப்ல பேச்சுலர் லைஃப்ல இருந்து மேரேஜ் லைஃப்க்கு போக போறது நம்ம தலைவி அனிதா தான். நான் சொல்றது சரிதானே அனி? ஆமாண்டி, பிறக்கிறப்பவே எனக்கு அவன் அவனுக்கு நானு முடிவாயிடுச்சு. அதை யாராலையும் மாத்த முடியாது. என்னால மாற்ற முடியும் செல்லக்குட்டி. நீ சிவாக்கு சொந்தமாக போறவ கிடையாது, எனக்கு சொந்தமாக போறவ. இன்னைக்கு உன் தலையெழுத்தை நான் மாத்துறேன். சரி, எனக்கும் சிவாக்கும் மேரேஜ் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் என்னோட பேச்சுலர் பார்ட்டில என்ன பேசணுமோ அதை அப்ப பேசிக்கலாம். இப்போ ரசிகாவோட பேச்சுலர் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுவோம். வெயிட்டர் கூப்பிட்டு வெஜ் நான் வெஜ்னு வெயிட் ஆர்டர் கொடுங்க. கொடுத்துருவோம். வெயிட்டர். எஸ் மேடம். சொல்லுங்க மேடம். ஆர்டர் எடுத்துக்கோங்க. ஓகே. அனி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு மொஜிட்டோ. ஓ, மொஜிட்டோ ஆர்டர் கொடுத்துருக்கியா? ரொம்ப நல்லது. அனிதா அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்கள மீறி இவன் என்ன பண்றான்னு பாத்துரலாம். சொல்லுங்க சார், என்ன வேணும்? அங்கே கீழே யாரோ ஒரு 500 ரூபா போட்டிருக்காங்க பாருங்க. கஸ்டமர் தான் யாராவது தவறுதெல்லாம் போட்டிருப்பாங்க. யாருதுன்னு விசாரிச்சு கொடுத்துருங்க. சரிங்க சார். சார், இந்த பணம் யாருதுன்னு விசாரிச்சு அவங்க கிட்ட கொடுத்துறேன் சார். நீங்கள் விசாரிச்சு கொடுக்கலாம் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ சார். ட்ரெயிலர் இருக்கிற ஐட்டத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப பெரிய இடத்து பார்ட்டி போல இருக்கா. சீக்கிரம் எடுத்துகிட்டு போங்க. ஓகே சார். ம்.
படுபாவி அந்த ட்ரேல இருந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்தானே. அது அனிதாம்மா குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் ஆச்சே. இந்த விஷயத்த உடனே அனிதாம்மா கிட்ட சொல்லலாம். இல்ல, அனிதாம்மா கிட்ட இப்ப போய் இந்த விஷயத்த சொன்னா அவங்க நம்ம மேல இருக்கிற கோபத்துல நம்ம சொல்ற எதையும் கேட்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. நம்ம மேல பழிய தூக்கி போட்டு வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பாப்பாங்க. இது சரியா இருக்காது. ருத்ராமாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம். அவங்க வந்து அவன் கன்னத்துல 4 அறை விட்டு அதுல என்ன கலந்தன்னு கேட்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். அனிதாம்மாவையும் அந்த ராஸ்கல் கிட்ட இருந்து காப்பாத்திடலாம்.